நீ என்கிட்டயே விளையாடுறியா? சொல்லு. அம்மா, நீங்க கோவமா இருக்கீங்க, எனக்கு அது தெரியுமா? அதனாலதான் இவளை நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நடந்த எதுக்கும் இவளுக்கும் சம்பந்தம் இல்லை. நாம இப்ப சந்தோஷப்படணுமா? இவளுக்கு நினைவுகள் திரும்பி வந்துருச்சு. இவளால தம்பியும் வீட்டுக்கு வந்துட்டான். இதுக்கு நீங்க சந்தோஷப்படணும். மகாராணி அம்மா, என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது தேவையும் இல்ல. இனிமே தீராவை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன். தீரா கண்ணை திறந்ததும் எனக்கு சொல்லி அனுப்புங்க. இனிமே அவனை நான் தான் பாத்துப்பேன். இப்ப அதை விட முக்கியமான ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கு. எங்க அப்பாவோட இறுதி சடங்கு. எல்லா ஏற்பாடுகளும் ஆயிடுச்சானு நான் போய் பார்த்துட்டு வரேன். மகாராணியம்மா, தீரா என்னை பார்த்து ஏன் பயப்படலன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அவனுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. அவன் உயிரை காப்பாத்தினவனா. உயிரை எடுக்கிறவங்களை விட உயிரை கொடுக்கறவங்களுக்கு மரியாதை அதிகம். கொல்ல நினைக்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா காப்பாத்தினவ உங்க முன்னாடியே நிக்கிறேன். நீங்க அதை பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. உங்க பையனை குணப்படுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கப்புறம் அவன் உங்ககிட்ட வந்தாலும் வரலனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. சந்திரகாந்தா, இந்த பொண்ணு பெரிய மாயாவிதான். இவளை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. அவளை அழிக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை அழிப்பண்டி. இன்னைக்கு இவ கண்கலங்கிறத என்னால தாங்க முடியல. ஆனா இது வரைக்கும் இவளுக்கு நான் கண்ணீரை தவிர எதுவும் கொடுத்ததில்லை. சிதைக்கு தீ மூட்ட மகனை வர சொல்லுங்க. இவருக்கு பையனா பொண்ணு அது நான் தான். ஆனா பொண்ணு சிதைக்கு தீ மூட்ட முடியாதுமா. இன்னைக்கு ஒரு பொண்ணு தான் சிதைக்கு தீ மூட்ட போறான். ஆனா இப்படி ஒரு பழக்கம் நம்ம நாட்டுல இதுவரைக்கும் கிடையவே கிடையாது. ஆனா இன்னிலிருந்து இப்படி ஒரு சடங்கு இருக்கு. பொண்ணு மட்டும் பெத்தவங்களுக்கு இறுதி சடங்கே நடக்காதா என்ன?
முதல்ல என்ன பெத்தெடுத்த அம்மாவும் அப்பாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன வளர்த்த ஆளாக்குன அப்பாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எல்லாத்துக்கும் ஐராவதி தான் காரணம். அவளை நான் கண்டிப்பா அழிப்பேன். இன்னைக்கு எந்த கையால எங்க அப்பாவோட சிதைக்கு நான் தீ மூட்டணும், அதே மாதிரி ஐராவதியோட சிதைக்கும் நான் தான் ஒரு நாள் தீ மூட்டுவேன்.